ஆணித்தரமாக உங்களுக்கு கூறுகின்றேன். சந்தேகமோ கேள்விக்குறியோ உலகில் இருக்கின்ற எந்த கத்தோலிக்கனுக்கோ எந்த மனிதலோத்திற்கோ வேண்டாம் என்பதை நிலைநிறுத்துகின்றேன். அடுத்து மீண்டும் வார்த்தையில் கடந்து செல்கின்றேன். அன்பானவர்கள், அந்த வார்த்தையை நினைவுபடுத்துகின்றேன். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அன்பானவர்களே, இங்கு வந்திருக்கின்றவர்கள் பேப்பரில் கிறிஸ்தவன் என்பவர்களை விட பேப்பரில் கிறிஸ்தவன் என்று பதிக்காத சகோதர சகோதரிகள் இந்த மகிமையின் கூடாரத்தில் வந்திருக்கின்றீர்கள். காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அந்த பேரொளியை கண்டுதான் வந்தீர்களே தவிர மனிதனை நம்பி வரவில்லை என்பதை நிலைநிறுத்துகின்றேன். அந்த இயேசுவை அறியாத மக்கள் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் வந்து பலரும் விண்ணகத்தை சுதந்தரித்துக் கொள்வார் என்றார். அது யார் அன்பானவர்களே? கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய், உணர்வர்கள் இருந்தும் ஜடங்களாய், மனித ஜடங்களாய் வாழ்கின்ற மக்களை தவிர இந்த கார் இருளில் இருந்த மக்கள் வெளிச்சத்தை கண்டு வந்திருக்கின்றார்கள். ஜீவ ஒளி வெளிச்சத்தை கண்டு வந்திருக்கின்றீர்கள் என்பதை தெளிவாக இரண்டாவது வார்த்தையில் நிலை நிறுத்துகின்றேன். மூன்றாவது ஜீவ ஒளியின் ஒரு வார்த்தை நினைவுபடுத்துகின்றேன். உபாகமம் 12வது அதிகாரம் 5வது இறைமுத்து. உபாகமம் 12:5. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தை நாடி அங்கே போய். போதும் அன்பானவர்களே, வாசிக்கப்பட்ட வார்த்தையை மீண்டும் நிலைநிறுத்துகின்றேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தை நாடி அங்கே போய். அடுத்து இங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அடுத்த பகுதியில் வரும். அன்பானவர்களே, உங்கள் சகல கோத்திரம், ஜாதி, மத, இன, குலம் எத்தனையோ இருக்கின்றது. அன்பானவர்களே, ஒரே ஜீவ ஒளியின் மகிமையின் கூடாரத்தில் வர வேண்டும் என்றால் விண்ணகத்தந்தை அருளாவிட்டல். அன்பானவர்களே, 100க்கு 100 உங்களுக்கு முத்திரை குத்தி தருகிறேன். இந்த மகிமையின் கூடாரத்தில் வர மாட்டீர்கள். வந்திருக்கின்றீர்கள் என்றால் ஜீவ ஒளியை பற்றி செல்வீர்கள், நிலை வாழ்வை பற்றி கொள்வீர்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். விவிலியத்திற்குத்தான், இறை வார்த்தைக்குத்தான் சாட்சியை தவிர மனித குலத்திற்கு அல்ல என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். வார்த்தைகள் எந்த இடத்தில் அன்பானவர்களே செயலாற்றுகின்றதோ அந்த இடத்தில் தந்தையாமரையினுடைய மகிமை அங்கு உலாவிக்கொண்டே இருக்கும், அங்கு செயலாற்றி கொண்டே இருக்கும். அந்த மகிமையானவர் நிலை நின்று ஒவ்வொன்றும் செய்து கொண்டே இருப்பார். அந்த செய்கைதான் இங்கு நடைபெறுகின்றதே தவிர மனிதனின் செயல்பாடல்ல. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி 10:8 வாசித்து நிலைநிறுத்துவோம். தூய மத்தேயு 10:8. வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அன்பான இறை சமூகமே, வாசிக்கப்பட்ட வார்த்தையை கேட்டோம். அது இங்கு நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. நோய் நொடிகள் மாறுகின்றது, பிசாசுகள் அரண்டு ஓடுகின்றது, இறந்தவர் உயிர் பெற்று எழுகின்றார், அனைத்து நோய் நொடியில் இருந்து விடுதலை கிடைக்கின்றது. சவால் விட்டு இங்கு அவர் கூறுகின்றார் என்றால் 100க்கு 100 ஜீவ ஒளியில் பரம தந்தையின் ஆவியானவர் அசைவாடிக்கொண்டு செயலாற்றி கொண்டே இருக்கின்றார் என்பதை தெள்ள தெளிவாக உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கின்றது என்றால் திருவிவிலியம், திருச்சட்ட நூல் 1 2 யாருக்கு வேண்டுமென்றாலும் அன்பானவர்களே கலந்துரையாடலாம். எந்த தகுதி நீங்கள் மண்ணகத்தில் பெற்றிருந்தாலும் சரி, எந்த பட்டத்தை பெற்றிருந்தாலும் சரி, எந்த சட்டம் படித்திருந்தவராலும் சரி, மகிமையோடு வருவீர்கள் என்றால் அது மகிமையோடு பகிர்ந்து கொள்ளலாம். சண்டை போடுவதற்கோ சச்சரவுக்கோ இடமில்லை.
வார்த்தை உயிருள்ளது, உயிரோட்டம் பெற்றது, உயிர் துடிப்புகள் அடங்கியது, இருபக்கம் பெற்ற கூடி அந்த வாளினும் கூர்மையானது. வார்த்தை சரியாக வெளிப்படுகின்றது. இந்த ஜீவ ஒளியில் அன்பானவர்களே வர வேண்டும் என்றால் நீங்கள் முத்திரை குத்தப்பட்டவர்கள். உங்கள் மனக்கண்களானது திறக்கப்பட்டது. மனக்கண்ணானதை சாத்தானவன் குத்தி குருடாக்கி வைத்திருக்கின்றான். கத்தோலிக்க மக்களின் அநேக நபர்களை அவனை வழிபடுபவர் இன்னொரு பகுதி. ஆனால் திருசிலுவையின் இயேசுவே என்று அழைக்கும் 2000 பிரிவிற்கு மேல் இருக்கின்றது. அந்த 2000 பிரிவில் அன்பானவர்களே 1999 கிறிஸ்தவர்களையும் மனக்கண்ணை குத்தி குருடாக்கி வைத்திருக்கின்றான் சாத்தான். இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டு வந்தார்கள், ஜீவ ஒளியை கண்டு வந்தார்கள். மனிதனை பார்த்து வரவில்லை என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். வார்த்தையை நிலை நிறுத்துகின்றேன். ஒவ்வொன்றும் இங்கு அன்பானவர்களை செய்கின்ற அதிசயம் அற்புதமும் இந்த பீடத்தில் நடக்கின்றது என்றால் அது அன்பானவர்களே எத்தனை காசுகள் நாம் அதற்கு அர்ப்பணம் செய்திருப்போம். சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த ஸ்கேன், இந்த ஸ்கேன், ஒவ்வொரு நாடி நரம்புகளும் தலை முதல் பாதம் வரை ஒவ்வொரு அங்கங்களும் இயங்குவதற்கு வார்த்தையால் விடுதலை கட்டளையிடப்படுகின்ற பீடம் ஏன் இந்த பீடத்தில் மட்டும் நடைபெறுகின்றது? ஏன் பொது நிலையினரிடம் இறைவன் ஒப்படைக்கின்றார்? ஏன் இதற்காக 8-10 ஆண்டுகள் என்று பட்டம் படித்து சுமக்கின்றவர்களிடம் ஏன் இதில் இருக்கின்ற வரங்கள் இல்லை? ஏன் மந்தைகளை மேய்க்க முடியவில்லை? ஏன் வார்த்தைகளை எடுத்து வைக்க தயங்குகின்றார்கள்? எதற்கு அந்த தயக்கம்? இந்த பாழாய் போன ஒருவரின் சாண்டின் வயிற்றுக்காக, இந்த வயிற்றின் பிழைப்பிற்காக எதற்கு பொய்யை உரைக்க வேண்டும்? ஏன் அவர் வரம் இல்லை என்றாரா? வரம் கொடுக்க மாட்டேன் என்றாரா? வரத்தை பெற்றுக்கொள்ள உனக்கு தரமாட்டேன் என்றாரா? இல்லையே. கடின இதயமான காரணத்தால் அன்பானோர்களே பட்டம் படித்தேன் என்றாலோ விவிலியத்தை படித்தேன் என்றாலோ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது, வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. 7 முறை புடம்போடப்பட்ட இறை வார்த்தைகளை போல 70 முறை புடம்போடப்பட்டு சுக்கு நூறாக்கித்தான் வரங்களை கையில் கொடுப்பாரே தவிர நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நான் பட்டம் 8 ஆண்டு 10 ஆண்டு 15 ஆண்டு படித்தவன், நான் தான் என்று வெள்ளையும் வெள்ளையும் தலைமுடியும் வெள்ளை, ஆடையும் வெள்ளை, சூவும் வெள்ளை, அனைத்தும் வெள்ளை. அன்பானவர்களே பலனற்ற வெள்ளை, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, புடம்போடப்பட்டு நொறுக்கப்பட்டு சுக்கு நூறாக்கி வரங்களை கொடுப்பாரே தவிர வெறுமனே காசு கொடுத்து வாங்கும் வரம் அல்ல. திருசிலுவை அப்படி மண்ணகத்தில் இறங்கவில்லை. உலகம் 2ஆக பிளக்கவில்லை. கிபி கிமு 1 விண்ணக தந்தையின் திருச்சட்ட நூலின்படி உலகம் 2ஆக பிளந்தது. ஏடி பிசி, கிபி கிமு 2 சரித்திரங்கள். அப்படி என்றால் இதில் இருக்கும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையாக செயல்படுகின்றது, அதிகமாக பொது நிலையினரிடம் செயல்படுகின்றது. இதே நிகழ்வுகள் சாலைக்குடியில் நிகழ்கின்றன. பெரிய கூட்டம், பெரிய மந்தைகளின் கூட்டம், ஸ்துதியின் கூட்டம் தனி. இங்கு ஸ்துதியின் கூட்டம் இல்லை. ஆனால் மகிமை நிறைவாக நடைபெறுகின்றது. கண்ணால் காண்கின்றீர்கள். ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு சாட்சிகளும் நீங்கள் காதால் கேட்கின்றீர்கள். உங்கள் கண்ணால் அந்த மனிதனை பார்க்கின்றீர்கள். அப்படி என்றால் ஜீவ ஒளியில் தெள்ள தெளிவாக இறைவன் செயலாற்றுகின்றார். எந்த மாற்று கருத்தோ கேள்விக்குறியோ மனித குலத்திற்கு தேவை இல்லை என்பதை விவிலிய சட்ட நூல் வழியாக, திருச்சட்ட நூல் வழியாக உங்களுக்கு ஆணித்தரமாக அடித்து கூறுகின்றேன். அவர் சவால் விட்டு ஒவ்வொன்றும் கூறுகின்றார் என்றால் அது அர்த்தத்தோடு தான் கூறுகின்றாரே தவிர இதில் இருக்கும் முத்துக்களை 2.5 ஆண்டுகளாக ஜீவ ஒளியை ஒவ்வொன்றாக பார்த்து 1.5 ஆண்டிற்கு பிறகு இறைவன் அனுமதி அளித்தார். சென்று பார். சென்று பார்த்தேன். சாட்சிக்கு அழைப்பார். வந்து கூறுகின்றீர்கள், நான் வரமாட்டேன். அன்பானவர்களே, விண்ணக தந்தை அருளப்பட வேண்டும். கேட்டேன், தந்தையே உம்முடைய இறை வார்த்தைக்கு சாட்சி கூற வேண்டும்.
அப்போதுதான் அருளப்பட்டது, இங்கும் வாசல் திறக்கப்பட்டது. இல்லை என்றால் சகோதரர் திறப்பாரோ? விண்ணக தந்தை சரியாக செயலாற்றுகின்றார், சந்தேகமே வேண்டாம். மருத்துவர்கள் கரம் விட்டு, மருத்துவர்கள் போக்கென்று பெட்டிக்கு போகும் நிலையை என்னை தள்ளிவிட்டார். தரையில் போட்டு உருட்டி புரட்டி எடுத்து விட்டார். 3 நாள் அங்கங்கள் இழந்து விட்டது. இப்போதும் 3 முதுகெலும்பு நேராக இல்லவே இல்லை. அதை சரியாக கொடுத்தது இதில் இருக்கின்ற ஜீவ வார்த்தைகள் என்பதை தெள்ள தெளிவாக நினைவுபடுத்துகின்றேன். வார்த்தை உயிருள்ளது, உயிரோட்டம் பெற்றது, உயிர் துடிப்புகள் அடங்கியது, இருபக்கம் வெட்டக்கூடிய மகா டான்சர் நூல் என்பதை திருவிவிலியத்தை நினைவுபடுத்துகின்றேன். உலகில் இருக்கும் நூலில் உன்னதமான புனித நூல் திருவிவிலியம், உலகில் இருக்கும் மகா டான்சர் நூல். இதைத்தான் அன்பானவர்களே இருபக்கம் வெட்டக்கூடியதென்றார். வெட்டுவது அன்பானவர்களே இந்த விவிலியத்தை தூக்கி பணியாற்றுகின்றவர்கள், செய்தி கொடுக்கின்றவர்கள், மந்தையை மேய்க்கின்றவர்கள் கேள்விக்குறிக்கு ஆளாகுவீர்கள். அந்த கேள்விக்குறிக்கு ஆளாகாமல் நற்செய்தி வரை சாற்றப்படும் இடம் ஜீவ ஒளி. இதே குமரி மாவட்டத்தில் அன்பானவர்களே வருகையின் காலம் நெருங்குகின்றது என்று பல போதர்கள் கூறுகின்றார்களே, அது இல்லை என்று நினைக்கின்றீர்களோ? வருகையின் காலம் நெருங்குகின்றது. அவருக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மறைபொருட்களும், ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறும் என்பதை விவிலிய வார்த்தை வழியாக நினைவுபடுத்துகின்றேன். அவர் கூறுவதல்ல, விவிலியத்தில் இருக்கின்ற வார்த்தைகள் அதுதான் தீர்க்க தரிசனமாக கூறுகின்றாரே தவிர அவர் கையிலிருந்து எடுத்து போடுவதல்ல. வார்த்தை வாசித்து மறைபொருளை கொடுக்க வேண்டும் என்றால் இறைவன் கொடுக்க வேண்டும், தவிர மனிதன் படித்த பட்டத்தாலோ சட்டத்தாலோ அல்ல என்பதை தெள்ள தெளிவாக நினைவுபடுத்துகின்றேன். மீண்டும் வருகைக்காக ஆயத்தமாயிருக்கின்ற 2 இடத்தை உங்களுக்கு இந்நேரத்தில் சில நிமிடத்தில் நினைவுபடுத்துகின்றேன். அன்பானவர்களே, இந்த விவிலியம் 2011 ஆண்டு கரத்தில் எடுத்தது. அப்படி என்றால் 40 ஆண்டுகள் செத்த ஜடம் நடைப்பிடம் யார்? நான். உரட்டி புரட்டி எடுத்து வாசிக்க கொடுத்தது 2.5 ஆண்டு. வாசித்து முத்துக்களை உரைக்கி எடுத்து தனி நூலாக இயேசு என்னுடன் பேசுகிறார் என்ற நூலை 500 நூலை அடித்து வெளியிட்டிருக்கின்றேன். அது ஏன்? மனிதனுடைய மனக்கண் குருடாய் இருக்கின்றது, அது திறக்கட்டும் என்று இயேசு கட்டளை போட்டார். என்னுடைய திறமை அல்ல. அப்படி அவருடைய வருகையின் காலத்தில் 2 இடத்தை அவர் கரம் நீட்டிவிட்டார். அன்பானவர்களே, அந்த இடம் ஒன்று கடலின் உள் நீட்டிவிட்டார், இன்னொன்று மலையின் அடிவாரத்தில் நீட்டிவிட்டார். ஆகையால் வருகை 100க்கு 100 தெளிவு. வார்த்தை தெசலோனிக்கேயர் 4 தெள்ள தெளிவாக 15 முதல் 18 வரை வருகையின் காலங்கள் இருக்கின்றது. ஆகையால் அன்பானவர்களே, வருகைக்காக நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வருகின்றார் என்றால் இந்த ஏரியா மொத்தமே பவளம் போல மினுங்கும். பரமதந்தை இறங்கி வருகின்றார் என்றால் அதற்கு ஆயத்தமான இடங்கள் தேவை. அந்த ஆயத்தமான இடம் 33 ஆண்டுகளுக்காக முன்னால் கடலின் உள்ளே கை நீட்டிவிட்டார். வலக்கரம் கடலின் உள்ளே அமைந்து விட்டது, இடக்கரம் மலையின் அடிவாரத்தில் அமைந்து விட்டது. 3வது குமரி முனைக்கோ குளச்சல் தக்கலைக்கு அந்த பக்கத்தில் வருகையின் இடம் உண்டு. 2 இடம் வெளிப்பட்டு விட்டது. ஒன்று அன்பானவர்களே முக்கடல் சங்கமம், கத்தோலிக்க கரஸ்மரி சென்டர் இடப்பாடு என்பதை தெள்ள தெளிவாக நிலைநிறுத்துகின்றேன். ஒரு வார்த்தையில் கூட மாற்றமே இல்லை. வாசலின் உள் நீ வந்தால், இன்று இறந்தால் நீ சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரே சிந்தனை உண்டென்றால் வாசலின் உள்ளே வா, இல்லை என்றால் நீ வாசலின் உள்ளே வர வேண்டாம், வெளியே போ என்று நற்செய்தியை பறைசாற்றுகின்ற இல்லற வாழ்வில் இருந்து கொண்டு இந்த இயேசுவின் பணியை செய்கின்ற 2 இடம் நிலைநிறுத்துகின்றேன். முக்கடல் சங்கமம் என்றால் ஆளில்லா துறை இடப்பாடில் கடலின் உள்ளே அமைந்திருக்கின்ற இதை போல 3 மாடி 4 மாடி கட்டடம், 3 பக்கம் கடல். அன்பானவர்களே, வார்த்தை இருக்கின்றது, வார்த்தை எடுக்கவில்லை, நேரம் குறைவு.
வலப்புறம் கடல், முன்னால் கடல், இடப்புறம் கடல், அனைத்துமே பொலியூரிலிருந்து தூத்தூர் வரை வாரி எடுத்து சென்றது. அந்த ஒரே ஒரு மகிமையின் கூடாரத்தை கட்டளை போட்டு நிறுத்தினார். கடலே நீ இறையாதே, கடலே நீ அடங்கு. வார்த்தையை தான் நினைவுபடுத்துகின்றேன். வார்த்தை கட்டளையிட்டார், கடல் நிலை கொண்டது. ஏன்? அங்கும் பொது நிலையினர். தாய் தந்தை 3 பிள்ளை, ஒரு பிள்ளை இப்போதில்லை, 2 பெண் பிள்ளைகள், 4 நபர்களும் 100க்கு 100 ஊழியம். வார்த்தை இப்படித்தான் பறக்கும் அன்பானவர்களே. இங்கு மலை அடிவாரத்தில் பறக்கின்றது, அங்கு கடலின் உள் பறக்கின்றது, 3ஆம் இடம் பறக்க ஆயத்தமாகின்றது, வெளிப்படவில்லை. ஆகையால் இந்த ஜீவ ஒளியில் உங்களுக்கு பறைசாற்றப்படும் வார்த்தைகள் ஜீவ ஒளி புஸ்தகம். இந்த ஜீவ ஒளி, இந்த ஒளியான இயேசு, விண்ணிலிருந்து ஒளியாகி இறங்கியவர், அந்த இருள் மக்கள் பேரொளியை கண்டு வந்த இடம். இங்கு பறைசாற்றப்படுவது 100க்கு 100 உண்மையாக பறைசாற்றப்படுகின்றது. இதே போல் பறைசாற்றப்படும் இடப்பாடு பிரேயர் சென்டர். மற்றவர்கள் தயங்குகின்றார்கள், இங்கு வருவார்களா வரமாட்டார்களா? ஒற்ற வார்த்தை, விண்ணகம் செல்ல வேண்டும், நீ சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் மட்டும் வாசலின் உள்ளே வா. இல்லை, உனக்கு நீச்சல் அடிக்க வேண்டும், கந்தக ஏரியில் நீச்சல் அடிக்க வேண்டும் என்றால் நீ வெளியே போ என்பார். அந்த வார்த்தை இந்த சிறு மந்தைகளாகிய மத்தியில் பொழியப்படுகின்றது என்றால் வார்த்தை வெளிப்பட்டு இருக்கின்றது, வார்த்தை செயலாற்றுகின்றது, ஆவியானவர் நிலை கொண்டிருக்கின்றார். மகிமையான இடத்தில் தான் வருவாரே தவிர அன்பானவர்களே, விண்ணகம் முட்டும் அளவுக்கும் தேவாலயம் கட்டி வைத்திருந்தாலும் கல்லின் மேல் கல் ஒன்று இராமல் போகும் என்றார். ஏன் அவர் மகிமை நிறைந்த தேவாலயத்தை சுட்டி காட்டுகிறார்? கல்லின் மேல் கல் ஒன்று இராமல் போகும் என்றால் அர்த்தம் என்ன? அவருக்கு அங்கு இடமில்லை. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கூத்தடி கும்மாளம் வார்த்தைகளை எடுக்குவதற்கு தயங்குகின்றார்கள். ஏன் வார்த்தையை? இந்த வார்த்தையில் தான் நான் உண வேண்டும், இந்த வார்த்தையில் தான் நான் ஆடை அணிய வேண்டும்.